ஹலோ கைஸ், வெல்கம் டு த்ரோன் அகாடமி. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவுல இந்திய ஜியோகிராஃபி அப்படின்ற லெசன்ல 2 லெசன் பார்க்க போறோங்க. லெசன் நம்பர் வந்து பாத்தீங்கன்னா 2 அண்ட் லெசன் நம்பர் 3ன்னு சொல்லக்கூடியது என்னன்னா இந்தியாவின் காலநிலை மற்றும் இயற்கை தாவரங்கள் மற்றும் 3வது லெசன் பாத்தீங்கன்னா இந்தியாவின் வேளாண்மை அப்படின்ற பாடங்கள்ல இருந்து கிட்டத்தட்ட 100 கொஸ்டின்ஸ் சேலஞ்சிங்கா இருக்கும். ஐ திங்க் எப்படின்னு வச்சுக்கோங்களேன், இந்த 100 கொஸ்டின் எடுக்கிறதுக்கு நானே சேலஞ்சிங் கஷ்டப்பட்டேங்க. ஏன்னா உங்களுக்கு ஈஸியாவும் எடுக்கக்கூடாது, கஷ்டமாவும் எடுக்கக்கூடாது, மாடரேட்டாவும் எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு கடைசியா ஐ திங்க் எல்லாருக்குமே ஈஸியா இருக்கிற மாதிரி ட்விஸ்டடா இருக்கும்ன்றத சொல்லிட்டு ஆரம்பிச்சிடலாமா? ரெடி? எல்லாமே ரெடியா இருந்தீங்கன்னா போருக்கு தயார், சரி ஊரை சுத்தி பாக்குறதுக்கு தயாரா இருந்தீங்கன்னா என்ன பண்ணிடணும்? தம்ஸ் அப் போட்டுருங்க பார்க்கலாம். இது வரலாறுல இருந்து இன்னும் வெளியே வரலைங்க நானும். ரெடியா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின். 30 செகண்ட்ஸ் தான் டைம் எல்லாத்துக்குமே. 10 செகண்ட்ஸ் எல்லாத்துக்குமே. கீழ்கண்ட எந்த காரணத்தால் சரளை மண் உருவாகிறது? மண் சுவரல் காரணத்தால் தான் உருவாகிறது. செகண்ட் கொஸ்டின். இந்தியாவின் அச்சப்பரவல் இதுங்க. ஆப்ஷன் டி 8 டிகிரி 4 மினிட்ஸ் வட அச்சம் முதல் 37 டிகிரி 6 மினிட்ஸ் சொல்லிட்டு வருவாங்க. ஓகேங்களா? அடுத்தது. இந்தியாவில் கோடை காலத்தில் கடகரேகைக்கு வடக்கே உள்ள பகுதியின் வெப்பநிலை எவ்வளவு? அப்ப இந்தியா இங்க இருக்குன்னா கடகரேகை இங்க இருக்கும், இதுக்கு மேலே உள்ள வடக்கு பகுதினா இதுதான். அப்போ டெல்லி இந்த பகுதியெல்லாம் மொத்தமா வெப்பநிலை எவ்வளவுன்னு சொல்லிட்டு கேட்டிருக்கேன். சோ நான் எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துட்டேன், நீங்க தான் வெப்பநிலை போடணும். ஆன்சர் ஏ 40 டிகிரி செல்சியஸ் தான் சொல்லுவாங்க. அடுத்தது. கீழ்கண்டவற்றுள் இந்திய காலநிலையை பாதிக்கும் காரணிகள் எதுங்க? இது நல்ல கொஸ்டின். என்ன பண்ணிடணும்? கண்ண மூடிட்டுலாம் ஆன்சர் பண்ணக்கூடாது. ஏ பி சி டி ஆன்சர் பண்ணணும். அச்சப்பரவல், கடல் மட்டத்திலிருந்து துறவு, பருவக்காற்று, நிலத்தோற்றம், ஜெட் காற்றோட்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய 5மே வரும் சொல்லிட்டு சொல்லுவாங்க. அப்ப ஆப்ஷன் சி தான் கரெக்ட். அடுத்தது. புவியிலிருந்து உயர செல்ல செல்ல வளிமண்டலத்தில் ஒவ்வொரு 1000 மீட்டருக்கும் எத்தனை டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை குறைகிறது? இது வந்து ஒரு 3 முறை கேட்டாங்க இந்த கொஸ்டினை. நானும் உங்களுக்கு வேற ஆப்ஷன் இல்லாம வச்சுதான் இருப்பேன். இது நீங்க எப்படி சொல்லுவாங்க, தெரிஞ்சுக்கிற வரைக்கும் விட மாட்டேங்க. அவ்வளவுதான். 6.5 டிகிரி செல்சியஸ். நெக்ஸ்ட். சமவெளி பகுதிகளை காட்டிலும் மலைப்பகுதிகள் குளிராக இருக்க காரணம் என்னங்க? ஐ திங்க் இந்த கொஸ்டின் தான் எனக்கு தெரிஞ்சு மிஸ் பண்றதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. குளிரான பகுதிகளில் வெப்பம் குறைவாக இருக்க காரணம் இயல்பு வெப்ப வீழ்ச்சி அப்படின்னு சொல்லக்கூடியதுதான் சொல்லுவாங்க. அடுத்தது. ஐ திங்க் வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல கொச்சின் போட்டுங்க. கொச்சியின் வருடாந்திர சராசரி வெப்பநிலை எவ்வளவுன்னு சொல்லிட்டு உள்ளதுன்னு சொல்லிட்டு கேட்டிருக்குங்க. அதுல கொஞ்சம் ஸ்பெல்லிங் மிஸ்டேக், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. அவ்வளவுதான். ஆப்ஷன் பி 30 டிகிரி செல்சியஸ் சொல்லுவாங்க. அடுத்தது. கூற்று ஒன்று காரணம், சரி கூற்று மற்றும் காரணம் ரெண்டுமே கேட்டிருக்கேன், தெளிவா படிங்க. கொல்கத்தாவின் மழைப்பொழிவு 69 டிகிரி சென்டிமீட்டர் ஆகவும் அதன் உள்பகுதியில் பிகானீரில் ராஜஸ்தான் என்ற இடத்துல 24 சென்டிமீட்டருக்கும் குறைவாகவும் பழிகிறது அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கு. கொல்கத்தா கடற்கரைக்கு அருகே அமைந்திருப்பதால் அதிக அளவு மழையை பதிவாகிறது. கொல்கத்தா கடற்கரைக்கு அருகே அமைந்திருப்பதால். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் ரைட்டா இருக்கு. இதுல ஜெய்சல்மார்னு வரணும்னு நினைக்கிறேன். ஐ திங்க் ஆமா, எக்ஸாக்ட்லி ஜெய்சல்மார் வரணும். அப்போ ஃபர்ஸ்ட் கூற்று தப்பு, செகண்ட் அப்போ கூற்று தவறு, காரணம் சரின்னு சொல்லிட்டு போடணும். கூற்று காரணம்லாம் இனிமேல் சரி சரின்னுலாம் இருக்காதுங்க, சொல்லி போடுறேன். சரியான விடையை தேர்வு செய்க. தென்மேற்கு தொடக்கத்தின் காரணமாக 30 செகண்ட்ஸ் டைம் தரேன் உங்களுக்கு. கொஸ்டின்ஸ் எல்லாம் இனிமேல் நீங்க தான் படிக்கணும், அப்போதான் சரியா இருக்கும். ஆனா தப்புன்னு மட்டும் நான் சொல்றேன் எதுன்ட்டு. ஆன்சர் ஸ்பீடா பத்தல இந்த ஸ்பீடும், பட் நான் கேட்டுட்டே இருப்பேன். பாருங்க, யோசிச்சு பாருங்க. தென்கிழக்கு இந்தியாவில் தென்மேற்கு பருவக்காற்றின் ஆதிக்கம் உட்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கோம். கண்டிப்பா கிடையவே கிடையாது. செகண்ட் ஒன்னு வரவே வராது. அப்ப செகண்ட் ஒன்னு எலிமினேஷன் பண்ணா இது வராது, இது வராது, இது வராது. அப்ப என்ன வரும்? ஆன்சர் சி தான் வரும். ஏன்னா தென்கிழக்கு இந்தியாவின் காலநிலை
கிழக்கு பருவக்காற்றின் ஆதிக்கத்துக்கு உட்படுகிறதுன்னு சொல்லிட்டு வரணும். ஸோ அதுதான் ஆன்சர்ஸ். நெக்ஸ்ட் ஒன். குளிர்காலத்திலும் வட இந்தியா வெப்பமண்டல காலநிலையிலும் கொண்டுள்ளது. குளிர்காலத்திலும் வட இந்தியா என்ன கொண்டிருக்கு? வெப்பமண்டல காலநிலை கொண்டிருக்குன்னு சொல்றாங்க. இமயமலைகள் மத்திய ஆசியாவிலிருந்து வீசும் கடும் குளிர் காற்றை தடுத்து இந்திய துணை கண்டத்தை வெப்ப பகுதியாக வைத்திருக்கிறதுன்னு சொல்லியிருக்கோம். இங்க கூற்று மற்றும் காரணம் ரெண்டுமே சரிதாங்க. வளிமண்டலத்தில் உயர் அடுக்குகளில் குறுகிய பகுதிகளில் வேகமாக நகரும் காற்று. ஜெட் காற்றுகள் சொல்லுவாங்க. கீழே ஜெட் காற்றோட்டம் டேஷ் காலங்களில் வெப்பமண்டல தாழ்வு அழுத்தங்களாக உருவாகிறது. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். யார் ஆன்சர் பண்றீங்கன்னு பார்ப்போம். இது சேலஞ்ச் பண்றேன். நான் சேலஞ்ச் பண்றதெல்லாம் தப்பு பண்ணாம அடிக்கணும். இருங்க, பெண் வரையதுல அவ்வளவுதான். தென்மேற்கு பருவக்காற்றும் பின்னடைவும் காற்று காலத்துல தான் என்ன பண்ணுவோம் பார்த்தீங்கன்னா கீழே ஜெட் காற்றோ வெப்பமண்டல காற்றழுத்தமாக உயரும் சொல்லியிருக்காங்க. 1 and 2. அடுத்தது, மான்சூன் என்ற சொல் மௌசிம் என்ற எந்த மொழியிலிருந்து பெறப்பட்டது? ஐயா, இந்த கேள்வியை நீங்க முதல்ல வச்சிருக்கேன் ஐயா. பட் ஆனா என்ன பண்ணுவீங்க, ஈஸியா ஆன்சர் பண்றீங்களா? அரபு மொழியிலிருந்து பெறப்பட்டது. எந்த கோட்பாட்டின்படி சூரியன் நிலைக்கு ஏற்ப பருவகாலம் இடம்பெயர்வாகும் அப்படி சொல்லுவாங்க? ஏதோ ஒரு கோட்பாட்டின்படி தான் என்ன பண்ணுது, சூரியன் நிலைக்கு ஏற்ப பருவகாலம் மாறுபடுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்கப்பா. எந்த கோட்பாடுப்பா? எக்ஸாக்ட்லி கரெக்ட் தான். பட் ஆனா சரின்னு தப்புன்னு நான் சொல்லக்கூடாது, ஆன்சர் தான் சொல்லும். லாக் பண்ணிடலாமா சிட்டி அப்படின்னு கேட்டீங்கன்னா நான் ஆன்சர் சியை தான் லாக் பண்ணுவேன். எங்க கோட்பாடுன்னு சொல்லுவாங்க. அடுத்தது, பூமியிலேயே வறண்ட பகுதியாக எது காணப்படுகிறது? ஆஹா, பூமியிலே வறண்ட பகுதியா? தம்பி, ஆடாத ஆட்டம்லாம் ஆடினா நீ வறண்டு போயிடுவ அப்படின்னு சொல்லுவாங்க தெரியுமா? ஊர் நாட்டுல பழமொழி. ஆடாத ஆட்டம்னா நீ வறண்டு போயிடுவ. அப்ப அட்டகாமா பாலைவனம் அப்படின்றது நான் புரிஞ்சுக்க. நீ நிறைய ஷார்ட்கட்ஸ் இருக்குங்க, வேற ஆப்ஷன் கிடையாதுங்க. அந்த ஷார்ட்கட்ஸை நீங்க புரிஞ்சுக்கிறீங்க. இந்த 4th லெசன்ல இருந்து நிறைய கேட்பேன், 3rd இருந்து கொடுப்பேன். வேற வழி கிடையாது, நான் சொல்றது கேட்டுதான் ஆகணும். அப்படி இல்லைங்க, அப்படி கேட்டீங்கன்னா கொஞ்சம் புரியும் உங்களுக்கு. பொறுத்துக்க. நிக்கோபார், மன்னார் வளைகுடா, கட்ச், கஞ்சன்சுங்கா உயிர்கோள காப்பகங்கள் மாநிலங்களை பொறுத்துங்க. ஈஸியா பொறுத்திடலாங்க இதெல்லாம். ஈஸியா பொறுத்திடலாமா? மனசாட்சி இருக்கா இந்த மனுஷனுக்கு அப்படின்னு சொல்றீங்க. பெரிய நிக்கோபார் அந்தமான்னு சொல்லிட்டீங்க சார். பார்த்தா இது ஒண்ணுதான் சரி. ஏன்னா உங்களுக்கு மனசாட்சி இருக்கான்னு ஒருத்தர் கேட்பீங்க. ஆனா இன்னொன்னு பாருங்க, இந்த இடத்துல என்ன கொடுத்துருக்கேன்னா மன்னார் வளைகுடா தமிழ்நாடுன்னு கொடுத்துருக்கேன். முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். மன்னார் வளைகுடா தமிழ்நாடு ஆன்சரே வந்துச்சு பாருங்க. 4, 2, 3, 1. சாரி, தமிழ்நாடு இங்க போடணுங்க ஆன்சர். சாரி, இது திருத்தம் ஒரு சிறு பிழை ஏற்படுது. தமிழ்நாடு 3னா 4, 3, 2, 1 வருதா பாருங்க. ஆன்சர் சி. இவ்வளவுதான் மேட்ச் த ஃபாலோயிங். நான் எப்பவுமே சொல்லியிருக்கேன், மேட்ச் த ஃபாலோயிங்ல நீங்க ஏபிசிடி எனக்கு போட வேண்டாம், அப்படியே ஆப்ஷன்ல இருக்கிறத எடுத்து எழுதணும். 4, 3, 2, 1 சொல்லிட்டு. இந்திய கடற்கரை மாநிலங்களில் எந்த மாநிலம் கடல் மீன் உற்பத்தியில் முதன்மையாக உள்ளது? கேரளா. குளிர் பருவத்தில் வளி அழுத்தம் மற்றும் காற்று மண்டலம் டேஷ் நோக்கி நகர்வதன் மூலம் வடகிழக்கு பருவ காற்று உருவாகிறது. சூப்பரான விஷயங்க. ஜென்ரலா அடிக்கலாம், நீங்க படிக்கவே தேவையில்லை. நீங்க இப்ப பாருங்க, நான் எக்ஸாம்பிள் போடுறேன். இங்க உருவாகுது வடகிழக்கு பருவமாற்று, எதை நோக்கி நகருது? இதுதான் கேள்வி. கிழக்கு நோக்கி நகருதா, மேற்கு நோக்கி நகருதா, வடக்கு நோக்கி நகருதா, இல்ல தெற்கு நோக்கி நகருதா? இப்ப எக்ஸாம்ல நம்ம வடகிழக்கு பருவக்காற்றுனா எதை நோக்கி நகருதுன்னு சொல்லிட்டு படிச்சிருக்கோம்? தெற்கு நோக்கி நகர்கிறது அப்படின்னு தான் படிச்சிருக்கோம். அடுத்தது, தவறான இணையை தேர்ந்தெடு. குளிர்காலம் ஜனவரி பிப்ரவரி, கோடை காலம் மார்ச் மே, மழைக்காலம் ஜூன் செப்டம்பர், வடகிழக்கு பருவகாலம் செப்டம்பர் முதல் ஜனவரி வரை. எதுங்க சரி? எல்லாமே சரி மாதிரி தான் சார் இருக்கு. ஆனா நீங்க கேட்டது கொஸ்டின் தவறுன்னு கேட்டிருக்கேங்க. எக்ஸாக்டா பார்த்தா அக்டோபர்ல தான் ஸ்டார்ட் ஆகும். சரி, வடகிழக்கு பருவக்காற்று. ஸோ இது தப்புன்னு சொல்லிட்டு போட்டுடலாம். அடுத்தது 20th கொஸ்டின். குளிர்காலத்தில் வட இந்தியாவில் ஒரு உயர் அழுத்தம் உருவாகி காற்று எந்த திசையிலிருந்து சிந்து கங்கை பள்ளத்தாக்கு வழியாக வீசுகிறது? இதுவும் ஈஸியா புரியலாங்க, நீங்க படிக்கவே தேவையில்லை இந்த மாதிரி கொஸ்டின்லாம்.
அவ்வளவுதான். ஆப்ஷன் பி வடமேற்கு. அடுத்தது, உலக மீன் உற்பத்தியில் முன்னிலை வகிக்கும் நாடு. மீன் பத்தி படிக்கிறப்போ ஒரே ஒரு விஷயம் எக்ஸ்ட்ரா சொல்லிக்கிறேன், நோட் பண்ணிக்கங்க. மந்த்லி டுவைஸ் தான் மீன் சாப்பிட்டுருங்க. மந்த்லி டுவைஸ் மீன் சாப்பிட சொல்றாரு, நல்லா இருக்கே. ஆப்ஷன் சி. சீனா ஃபர்ஸ்ட் இடத்துல, இந்தியா செகண்ட் இடத்துல இருக்குங்க. 22. இந்தியாவில் முதல் 5 மீன்பிடி மாநிலங்களில் அல்லாதது எது? முதல் 5ல அல்லாததா? என்ன நான் சொல்றது? கோவா, தமிழ்நாடு, குஜராத், ஆந்திராவா? ஐ திங்க் தமிழ்நாடு இருக்கு, ஆந்திரா இருக்குன்றது தெரியும், குஜராத்தும் இருக்கு, கோவா தாங்க கிடையாது. கோவா இதுல கிடையவே கிடையாது. அடுத்தது, இந்தியாவில் எத்தனை சதவீத நில உடைமையாளர்கள் குறு விவசாயிகளாக உள்ளனர்? ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். குறு விவசாயிகள் சதவீதத்தை வச்சு கொஸ்டின் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. நானும் கேட்பேன், டிஎன்பிசி கேட்கறாங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு நானும் கேட்பேன். கண்டிப்பா தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். ஆப்ஷன் சி 67%. இந்தியாவின் இரண்டாவது மற்றும் முக்கியமான பாசன முறை என்ன முறைங்க? அவ்வளவு, கால்வாய் பாசனம்னு சொல்லுவாங்க. வேகமா வந்துட்டே இருக்கணும். இந்தியாவின் உயரமான புவியீர்ப்பு அணை. நீ பார்த்தாலும் பார்க்கலனாலும் புவியீர்ப்பு நடந்துட்டே இருக்கும்ன்றது தான் பக்ரானங்கல் அணை அப்படின்னு சொல்லக்கூடியது. அடுத்தது, இந்தியாவில் தங்க இழை பயிர் என அழைக்கப்படுவது எது? தங்கத்து இழை பயிரா? அந்த பயிரை சொல்லுங்க சார், நான் போய் அடிச்சுட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்றீங்க. சரி, இப்படியே ஞாபகம் வச்சுக்கலாம். சணல். வெள்ளி இழை பயிர்னா என்ன வரும்? பருத்தி வரும்னு சொல்லுவாங்க. அப்ப ஆப்ஷன் சி தான் கரெக்ட். சரியான கூற்றை தேர்ந்தெடு. கடற்கரை ஓர காடுகள், தஸ் மீன் ஓத காடுகள் சொல்லலாம், மாங்க்ரோவ் காடுகள்னு சொல்லுவாங்க. இத கடற்கரை ஓரை காடுகள் கடற்கரை காடுகள் என அழைக்கப்படுகிறது. இங்கு சவுக்கு, பண்ணை, தென்னை முதன்மை மரணமாகும். மேற்கு மற்றும் கிழக்கு கடற்கரை இரு கடற்கரை பகுதியிலும் காணப்படுகிறது. கேரளா மற்றும் கோவா பகுதிகளில் இவ்வகை காடுகள் அதிகமாக உள்ளன. ஆமாங்க, கரெக்ட் தாங்க. எல்லா பகுதி எல்லாத்துலயுமே இருக்குன்னு தான் சொல்லுவாங்க. அப்ப அனைத்தும் சரிதான். ஆன்சர் ரைட். காதர், பாங்கர் எந்த மண்ணில் பிரிவுகள் ஆகும்? ஆஹா, இந்த கேள்வி எனக்கு தெரியும் சார், தெரியும் சார். இருங்க சார் 2 செகண்ட் இருக்கு சார் அப்படின்னு சொல்றதுக்குள்ள நான் திருப்பிடுவேன். காதர் மற்றும் பாங்கர் வண்டல் மண் உடைய பிரிவுகள் ஆகும். அடுத்தது, கரிசல் மண் கருப்பு நிறத்திற்கு காரணம் என்ன? ஆஹா, இதை நான் கிளாஸ்ல சொல்லியிருப்பேன். நம்ம உடம்பு கருப்பா இருக்கிறதுக்கு காரணமும் இந்த 2 தாதுக்கள் இருக்கிறதால தான், இல்ல ஒரு தாது இருக்குவாசுன்னு சொல்லியிருப்பேன். அந்த ஒரு தாது எந்த தாது? அவ்வளவுதான். இரும்பு, டைட்டானியம் இரும்பு தான் என்ன பண்ணுவோம், கரிசல் மண் கருப்பு நிறத்துக்கு காரணம் சொல்றாங்க. அப்ப ஆப்ஷன் சி தான் கரெக்ட். அடுத்தது, குளிர்கால பருவத்தில் கீழ்கண்ட எந்த பகுதிகளில் மழை பெய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்திருக்கோம். நம்ம இந்தியாவுடைய குளிர்காலத்துல எந்த இடத்துல அதிகமா மழை பெய்யுது? நம்மளுடைய கோடை காலத்துல தான் மத்திய பிரதேசத்துல மழை பெய்யும். அப்போ 4th ஒன் கிடையவே கிடையாது. அப்போ 1 and 2, 3 தான் கரெக்ட். குளிர்காலத்துல மேற்கு இமாலயா, தமிழ்நாடு, கேரளா ஆகிய பகுதிகளில் மழை பெய்யுது. அடுத்தது 31. ஏப்ரல் மாதத்தில் தென்னிந்தியாவில் உட்பகுதிகளில் தினசரி சராசரி வெப்பநிலை எத்தனை சதவீதம் பதிவாகிறது? சராசரி சொல்லணும். 30 to 35 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை பதிவாகிறதுன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அடுத்தது 32வது. மாஞ்சாரல் என்ற இடியுடன் கூடிய மழை எந்த பகுதிகளுடன் தொடர்புடையது? மாஞ்சாரல் என்ற எந்த பகுதியுடன் தொடர்புடையதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நல்ல விஷயங்க. அப்பதாங்க மாங்காய் பழம் எல்லாம் பழுக்கக்கூடிய பருவங்கள்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அது அப்போ கேரளா, கர்நாடகா இந்த 2 பகுதியில் தான் தொடர்புடையதுன்னு சொல்லிட்டு அதிகமா சொல்றாங்க. அடுத்தது, விவசாயிகள் தேவையை பூர்த்தி செய்யும் வேளாண் முறை எதுங்க? விவசாயிகளின் முறையை பூர்த்தி செய்யும் வேளாண் முறை. கலப்பு வேளாண் முறை. 34வது. நம் நாட்டில் ரோம உற்பத்தியில் முதல் நிலை வகிக்கும் மாநிலம். இந்த ரோம உடைகள்
ஆதி காலத்துல யாரால் மட்டும்தான் அணிவிக்கப்படும்னா நல்லா ஞாபகம் வச்சுக்கிறது க்ளூ வேர்டு. ராஜாக்களால் மட்டும்தான் அணியப்படும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. மத்த இவங்களாம் அணிய முடியாது. அப்போ ரோம் உற்பத்தியில முதலிடத்துல இருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா ராஜாக்கள்னு சொல்லக்கூடிய ராஜஸ்தான் மாநிலம் அப்படின்றது தெரிஞ்சுக்கிட்டா போதுமானது. அடுத்தது 35. காபி, ரப்பர், முந்திரி மற்றும் மரவள்ளி கிழங்கு அதிக விளையும் மண். சரசரன்னு மழை வந்தா நான் காஃபி குடிப்பேன். புரியுதுங்களா? அப்ப என்னென்ன அர்த்தம்? சரளை மண்ணு ஞாபகம் வச்சுக்கங்க. சார் மழை வந்தாலே நீங்க டீ தான் சார் குடிப்பீங்க அப்படின்னு சொல்றது கமெண்ட் பண்றது ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தெரியும். பிரச்சனை இல்ல பாத்துக்கலாம். கால் பைசாகி இது வந்து இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ங்க. இப்ப ரீசெண்டா குரூப் 1ல கேட்டிருந்தாங்கன்னு நினைக்கிறேன் ஐ திங்க். கால் பைசாகி தலைக்காற்று எந்தெந்த பகுதிகளில் குறுகிய கால மழையை தருகிறது? கரெக்ட்டுங்க. பீகார் இருக்கும், மேற்கு வங்கம் இருக்கும், அஸ்ஸாம் இருக்கும், பஞ்சாப் இருக்காது. எப்பவுமே இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்டாங்கன்னா பக்கத்துல இருக்க மாநிலங்களை நீங்க போடலாம். அப்போ மாநிலங்கள் தெரிஞ்சா மட்டும்தான் இதுக்கெல்லாம் ஆன்சர் பண்ண முடியும்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கங்க. அடுத்தது அதுக்கு ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா, ஓ சாரி, இந்த இடத்துல நான் என்ன பண்ணிட்டேன், பி போட்டேன். பி கிடையாது. ஆன்சர் வந்து சி. செகண்ட் ஒன் வராததால சி தான் வரும். அடுத்தது உலகளாவிய காலநிலை நிகழ்வான எல்னினோ எந்த காலத்தில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துகிறது? தென்மேற்கு பருவக்காற்று 38வது. தென்மேற்கு பருவக்காற்றின் இடி மற்றும் மின்னலுடன் கூடிய துவக்கம் தென்னிந்தியாவில் காணப்படுகிறது. தென்னிந்தியாவில் டேஷ் என அழைக்கப்படுகிறது? என்னதுங்க? எப்படி வருதுன்னு தெரியலங்க. வந்துடுது. இதுதான் தென்மேற்கு பருவக்காற்றின் இடி மற்றும் மின்னலுடன் கூடிய துவக்கம் வந்து பாத்தீங்கன்னா பருவமழை வெடிப்பு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இந்த கொஸ்டின் தெளிவா பாருங்க. கொஞ்சம் அலைன்மெண்ட் மாதிரி இருக்கும், பாத்துக்கலாம். தென்மேற்கு பருவக்காற்று வங்காள விரிகுடாவில் கிளை குன்றுகளாக தடுக்கப்பட்டு மேகாலயாவில் உள்ள மவுசின்ரமில் மிக கனமழையை தருகிறது. அதற்கு காரணமான மலைகள் எதுங்க? நேத்து வந்து பாத்தீங்கன்னா கடைசி கொஸ்டின் வந்து அந்த மாதிரிதான் வச்சிருப்போம் நம்ம ஃபர்ஸ்ட் லெசன்ல. ஓகே, பார்க்கலாம் யார் ஆன்சர் பண்றீங்கன்ட்டு. ஐ திங்க் நம்ம வந்து மவுசின்ரம்னா மேகாலயாவில் இருக்கு. மேகாலயாவில் இருக்க மலைகள் மட்டும் போட்டா போதும். காரோ ஜெயந்தியா காசி காரோ ஜெயந்தியா அப்படின்னா 3 and 4 அப்படின்னு சொல்லிட்டு போனா 3, 4, 5 போட்டா போதும். 40. ஈரப்பதத்தை நீண்ட நேரம் தக்க வைத்துக் கொள்ளும் தன்மையுடைய மண். இது கொஞ்சம் எப்படி சொல்றது, அப்படிதான் இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. இவன் கல் நெஞ்ச காரன்பா. என்ன காரன் இவன்? கல் நெஞ்ச காரன். கரையறானா பாரு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப என்ன மண்ணு? கரிசல் மண். ஈரப்பதத்தை ரொம்ப நேரமா வச்சுக்கிற மண் என்ன மண்ணு? கரிசல் மண். கல் நெஞ்சக்காரன். அப்போ ஞாபகம் வச்சுக்கணும். ஈரப்பதத்தை அதிக நேரம் தக்க வைத்துக் கொள்ளும் மண் பாத்தீங்கன்னா இந்த கரிசல் மண் அப்படின்னு தெரிஞ்சுக்கங்க. அடுத்தது திகிரி அணை எந்த திட்டத்தினால் பயனடையும் திகிரி அணை திட்டத்தினால் பயனடையும் மாநிலம் எதுங்க? அவ்வளவுதான். ஆப்ஷன் ஏ உத்தரகாண்ட் மாநிலம். கீழ்கண்டவற்றுள் இந்திய வேளாண்மையை நிர்ணயிக்கும் அமைப்பு சார் காரணிகள் எவை? அமைப்பு சார் காரணிகள் நல்லா கேங்க. இயற்கை காரணிகள் ஒண்ணு இருக்கு, அமைப்பு சார் காரணிகள் ஒண்ணு இருக்கு. வேளாண் நிலத்தின் அளவு சொல்லுவாங்க. அடுத்தது 43. ஜூன் முதல் செப்டம்பர் வரை உள்ள காலம் எந்த பருவத்திற்கு உரியது? காரிஃப் பருவம். இந்திய வேளாண்மை பெரும்பாலும் எவ்வகை பயிர்களுக்கு முக்கியத்துவம் அளிக்கிறது? இதெல்லாம் ஜெனரலிஸ்டிக் கொஸ்டின். உணவு பயிர்களுக்கு தான் முக்கியத்துவம் அளிக்கிறது. கம்பு உற்பத்தி செய்யும் முதன்மை மாநிலம் எதுங்க? சேம் தான், வேற ஆப்ஷனே கிடையாது. ராஜஸ்தான் தான். அடுத்தது இந்தியாவில் ஒட்டுமொத்த மழைப்பொழிவில் எத்தனை சதவீத மழைப்பொழிவானது தென்மேற்கு பருவக்காற்று காலத்தில் கிடைக்கிறது? ரொம்ப இம்பார்ட்டன்ட்.
2 கொஸ்டின் கேட்பேன். வடகிழக்கும் இருக்கும், தென்மேற்கும் இருக்கும். தென்மேற்கு பருவக்காற்று காலத்தில் இந்தியாவுக்கு எவ்வளவு சதவீதம் மழை கிடைக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 75% மழைப்பொழிவு கிடைக்குது. அடுத்தது 47. ஆண்டு மழைப்பொழிவு பொறுமையா படிச்சு ஆன்சர் பண்ணுங்க. 200 சென்டிமீட்டருக்கு மேல் இருக்கணும். வெப்பநிலை 22 டிகிரி செல்சியஸ்க்கு அதிகமாகவும் சராசரி ஆண்டு ஈரப்பதம் 70% உள்ள பகுதிகள் எவ்வகை காடுகள் என அழைக்கப்படுகிறது? ஆண்டு மழைப்பொழிவு 200 சென்டிமீட்டருக்கு மேல நமக்கு என்ன பண்ணிக்கணும்? இங்க ஆன்சர் போட்டுட்டு இருக்கணும். அயன மண்டல பசுமை மரா காடுகள் தான் அப்படின்றது தெரிஞ்சுக்கணும். அதுதான் க்ளூ வேர்டு உங்களுக்கு. உயிரின பொருட்கள் 10 முதல் 40% வரை காணப்படும் மண் எதுங்க? நம்ம வீடுங்கள்ல நம்மள இத பயங்கரமா திட்டுவாங்க. 1000 தான் திட்டினாலும் நம்ம கிட்ட என்ன இருக்கும்? ஒரு ஸ்டஃப் இருக்கும். அட் த சேம் டைம்ல இது சொல்லுவாங்க தெரியுங்களா? ஒரு நாலேஜ் இருக்கும். அதுதான். களிமண் மற்றும் சதுப்பு நில மண் சொல்லக்கூடியது. 49வது. பழமையான படிக பாறைகளான கிரானைட், நைஸ் போன்ற பாறைகள் சிதைவடைவதால் உருவாகும் மண் எதுங்க? செம்மண் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது. பெரும்பாலான குடும்ப உறுப்பினர்கள் உதவியுடன் சாகுபடி செய்யும் வேளாண் முறை. குடும்ப உறுப்பினர்கள் அதிகமா இருப்பாங்களாம். உங்க ஆன்சர் எனக்கு பெரிய எப்படி சொல்றது டக்கு டக்குன்னு வந்தா நான் டக்கு டக்கு டக்குன்னு பார்த்துட்டே இருப்பேன் எல்லாரையும். எனக்கு 10 ஸ்பீடு. அவ்வளவுதான். தன்னிறைவு வேளாண்மை. வாங்க 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 அப்படியே வாங்க போலாம். ஏழைகளின் முக்கிய உணவாக மட்டுமில்லாமல் பீர், விஸ்கி தயாரிக்க பயன்படுவது. இது எனக்கு தெரிஞ்சு 100% தப்பு பண்ண மாட்டீங்கல்ல? ஐயா இதுதான் நான் படிச்சதுல இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குமா தெரியும் அப்படின்னு சொல்றீங்க. பார்லியில இருக்குன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இதுக்கு எனக்கும் தெரியாது. படிக்கும் போது தான் தெரியுது. கூற்று மற்றும் கூற்று 2 தெளிவா படிச்சு ஆன்சர் பண்ணோம். இந்தியாவில் கடற்கரைக்கு வடக்கே பகுதியில் ஆண்டு முழுவதும் அதிக வெப்பமும் குளிரற்ற சூழலும் நிலவுகிறது. கடற்கரைக்கு வடக்கே உள்ள பகுதி மிதவெப்ப மண்டலம் காலநிலையை கொண்டுள்ளது. எக்ஸாக்ட்லி கரெக்ட் தான். சோ குளிரற்ற சூழல்னா குளிரான சூழல் தான் இருக்கும்னு சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் ஒன் தப்பு. கூற்று 1 தவிர கூற்று 2 சரிதான். இந்தியாவில் சூரியனின் செங்குத்து கதிர்கள் எந்த மாத மத்தியில் விழுகிறது? ஜூன் மாதம். காலநிலையின் முக்கிய கூறுகள் இது. வெப்பநிலை, வளிமண்டல அழுத்தம், காற்றின் திசை, மழை அளவுன்னு சொல்லிட்டு கொடுத்திருக்கோம். சோ என்ன ஆன்சர் போடலாம்? ஆன்சர் ஏ எல்லாமே இருக்கு. அடுத்து 55. வானிலை நிபுணர்கள் இந்திய காலநிலையை எத்தனை பருவங்களாக அடையாளம் கண்டுள்ளனர்? இந்திய பருவங்களை எத்தனை பருவங்களாக கொடுத்திருக்காங்க? ஈஸியா நான் புடிச்சலாம். குளிர்காலம், கோடைக்காலம், தென்மேற்கு பருவக்காற்று, வடகிழக்கு பருவக்காற்று. இப்ப என்ன பண்ணிடலாம்? 4ன்றத ஆன்சர் போட்டுருக்கணும். குட். அடுத்தது. சோ முன் பருவக்காற்று தவறானதை தேர்வு செய்க. இதை நீங்க தான் படிச்சு ஆன்சர் சொல்லணும். நான் எனக்கு தெரியாது. ஆன்சர் பெரிய கொஸ்டின்ல கொஞ்சம் படிச்சிருங்க guys. கோச்சுக்காதீங்க. அடுத்தது இதுக்கு வந்து ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா பி அப்படின்றது தெரிஞ்சுக்கங்க. அடுத்தது. தென்மேற்கு பருவக்காற்று தொடங்குவதற்கு முன் வட இந்தியாவில் வெப்பநிலையானது எதை வரை உயர்கிறது? -46°C அப்படின்னு சொன்னா போதும். இந்தியாவில் 147 மில்லியன் ஹெக்டேர் நிலப்பரப்பு மண் அரிப்பால் பாதிக்கப்பட்டுள்ளதை அறிவித்த நிறுவனம் எது? இதுதான் எனக்கான ஆன்சர். இங்கிலீஷ்ல கொடுத்தா அடிச்சிட்டு இருப்பீங்க. இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனம். இந்தியாவில் மொத்த பாசன பரப்பளவில் எத்தனை சதவீதம் கிணற்று நீர் பாசனம் பயன்படுகிறது? இது எனக்கான கேள்வி. %54. அடுத்தது. சர்க்கரை உற்பத்தியில் நம் நாடு எந்த 2 நாடுகளுக்கு அடுத்தபடியாக 3வது இடத்தில் உள்ளது?
சர்க்கரை வேற, கரும்பு வேற. இரு நாடுகள். கியூபா மற்றும் பிரேசிலுக்கு அடுத்தபடியாக இருக்குன்னு சொல்றாங்க. 61. நறுமண பொருட்கள் உற்பத்தி செய்யும் இந்தியாவின் முதன்மை மாநிலம் எது? கேரளா. பழங்கள் மற்றும் காய்கறி வகை உற்பத்தியில் இந்தியா எத்தனாவது இடத்தில் உள்ளது? இரண்டாவது இடம். ஆப்பிள் எங்கு அதிகமாக விளைவிக்கப்படுகிறது? இது எனக்கான கேள்விதான் நினைக்கிறேன். ஈஸியா போட்டுருவீங்களே. ஈஸியா போடுற மாதிரி ஒரு ஆப்ஷன் வச்சிருக்கேனே. That's my mistake. It's answer A. இமாச்சல பிரதேசம். அதிக அளவிலான கால்நடைகள் கொண்ட இந்திய மாநிலம் எது? உத்தரப்பிரதேசம். பழங்குடியின மக்களால் மேற்கொள்ளப்படும் வேளாண் முறை எது? ஜும் கல்டிவேஷன் சொல்லுவோம் பாத. இடம்பெயர்வு வேளாண்மை. இந்தியாவில் வடமேற்கு பகுதியின் சராசரி வெப்பநிலையானது அக்டோபர் மாதத்தில் எந்த டிகிரி செல்சியஸில் இருந்து நவம்பர் மாதத்தில் எந்த டிகிரி செல்சியஸாக குறைகிறது? அப்போ நான் குறைகிறதுன்னு சொல்லியிருக்கேன்னா அப்போ குறையுதுதான் அர்த்தம். ஆமா, எல்லாத்துலயும் குறையிற மாதிரி தான் தெரிவிச்சிருக்கேன். ஆன்சர் போட்டுருக்கணும் நேரத்துல. கொஸ்டின் பாதி படிக்கிறப்ப வந்துட்டு இருக்கணும். 38 டிகிரி செல்சியஸ் இருந்து 28 டிகிரி செல்சியஸாக குறைகிறது. ஆண்டு மழைப்பொழிவு எத்தனை சென்டிமீட்டருக்கு அதிகமாவோ குறைவாவோ உள்ள பகுதிகளில் அயனமண்டல வறண்ட காடுகள் காணப்படுகிறது? நீங்க அயனமண்டல வறண்ட காடுகள் பார்க்கணும்னா அங்க வெப்பநிலை மழைப்பொழிவு எப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கேன். 50 சென்டிமீட்டர் முதல் 100 சென்டிமீட்டர் வரை. முட்புதர் காடுகளில் காணப்படும் மரங்கள். நீங்க எதிர்பார்க்கல சார். நான் அப்படியே மனசுல தோணும், வேற ஆப்ஷன் கிடையாது. முட்புதர் காடுகளில் காணப்படும் மரங்கள். அவ்வளவுதான். மூங்கில் மட்டும் வராது, மீதி எல்லாமே இருக்குன்றத சொல்றாங்க. அடுத்தது, இந்தியாவில் கரும்பு உற்பத்தி செய்யும் முதன்மை மாநிலம்? சர்க்கரை கிண்ணம் என அழைக்கப்படுவதும் அதுதான். இப்ப ஆன்சர் வந்துச்சு சார். சர்க்கரை கிண்ணமும் கரும்பும் ஒண்ணுதான். நாம உத்தரப்பிரதேசம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டேன். உலக அளவில் எந்த நாட்டுக்கு அடுத்தபடியாக இந்தியா மாடுகளின் எண்ணிக்கையில் இரண்டாவது இடத்தில் உள்ளது? அப்போ நம்மளோட ஒரு நாடு ஃபர்ஸ்ட்ல இருக்கான். யாரும் அவன்? பிரேசில். இந்தியாவின் முதல் கால்நடை கணக்கெடுப்பு எப்பொழுது நடத்தப்பட்டது? நான் இன்னும் ஆப்ஷன் குழு தரேன். மென்டோ மார்லி சீர்திருத்தம், மான்டேக சிம்ஸ் சீர்திருத்தம் அப்பதான் நடத்தப்பட்டிருக்கும். இது மான்டேக சிம்ஸ் போர்ட் சீர்திருத்தம்னா எனக்கு எக்ஸாக்டா தெரிஞ்சது இதுதான் சார். இரட்டை ஆட்சியை கொண்டு வந்தாங்க மாகாணங்களில் அப்படின்னு சொல்லக்கூடியதுதான் சொல்றாங்க. அடுத்தது, இறைச்சி உற்பத்தியில் முன்னிலை வகிக்கும் மாநிலம்? உத்தரப்பிரதேசம். இந்தியாவின் காலநிலை எவ்வாறு பெயரிடப்பட்டுள்ளதுங்க? அயனமண்டல பருவக்காற்று காலநிலைன்னு சொல்லக்கூடியதுதான் நம்ம இந்தியாவுடைய காலநிலைன்னு சொல்லுவாங்க. அடுத்தது, அயனமண்டல இலையுதிர் காடுகள் காணப்படும் இடங்களில் தவறானது. கேள்வி புரிஞ்சுக்கணும். தவறானது. ஜம்மு காஷ்மீர். ஆல்பைன் காடுகளின் எத்தனை மீட்டருக்கு மேல் உள்ள இமயமலைகளின் உயரமான பகுதிகளில் காணப்படுகிறது? ஆல்பைன் காடுகள் எத்தனை மீட்டருக்கு மேல் உள்ள இமயமலைகளின் உயரமான பகுதிகளில் காணப்படுகிறதுன்னு சொல்லிட்டு கேட்டிருக்கேன். 2400 மீட்டர். இந்திய வனவிலங்கு வாரியம் அமைக்கப்பட்ட ஆண்டு?
1952. பூச்சிக்கொல்லிகள், களைக்கொல்லிகள் மற்றும் ரசாயன உரங்களை அதிகமாக பயன்படுத்தி அதிக விளைச்சலை பெறும் நோக்கம் கொண்ட வேளாண் முறை எதுங்க? தீவிர வேளாண் முறை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அடுத்தது 78வது. வார்னிஷ், மருந்து பொருட்கள், வாசனை பொருட்கள் போன்றவை தயாரிக்க பயன்படுவது எது? எண்ணெய் வித்துக்கள். கிழக்கு இமயமலை காடுகளில் காணப்படும் சால், ஓக், லாரஸ், அமுதா, செஸ்னட், சின்னமண் போன்ற மரங்கள் எத்தனை மீட்டர் உயரமுள்ள பகுதிகளில் காணப்படுகிறது? ஸோ இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. இதெல்லாம் ஒரு குறிப்பிட்ட மீட்டர் இருக்கிற பகுதியில் மட்டும்தான் காணப்படும். 1200 மீட்டர் முதல் 2400 மீட்டர் வரை தான். இமயமலைனாலே நீங்க 2400 ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுதான் ஃபிக்ஸா வரும். அடுத்தது மலைப்பகுதிகளில் அல்பைன் காடுகள் பரந்த அளவில் காணப்படுகிறது. எந்த மலைப்பகுதிகள்? ஆஹா, போன கொஸ்டின் பார்த்தா தெரிஞ்சிட்டு இருக்குங்க. இந்த ஆன்சர் தெரியலாம் கூட போன கொஸ்டின் பார்த்தா தெரிஞ்சிட்டு இருக்கோம். ஸோ கிழக்கு இமயமலை பகுதிகளில் காணப்படுகிறது. நிலத்தடி நீர் போதுமான அளவிற்கு இருக்கக்கூடிய பகுதிகளில் காணப்படும் நீர்ப்பாசனம். திறந்தவெளி கிணறுகள் பாசனம் தான் சொல்லுவாங்க. அடுத்தது குஜராத் மாநிலம் கீழ்கண்ட எதன் உற்பத்தியில் முதலிடத்தில் உள்ளது? இதை எதிர்பார்க்கல. ஆனா ஒரே ஒரு இடத்துல தான் குஜராத் மாநிலம் என்ன இருப்பாங்க, முதலிடத்தில் இருப்பாங்க. தட்ஸ் கால்ட் எண்ணெய் வித்துக்கள். டெல்டா பகுதிகளில் உலகின் மிகப்பெரிய சதுப்பு நில காடுகள் உள்ளது. எந்த பகுதியில மிகப்பெரிய சதுப்பு நில காடுகள் உள்ளதா? கங்கை, பிரம்மபுத்திரா டெல்டா பகுதிகளில் சொல்லலாங்க. அடுத்தது இந்தியாவின் ஆண்டு சராசரி மழை அளவு. நூத்தி 18 சென்டிமீட்டர். தென் மாநிலங்களான கேரளா, தமிழ்நாடு, கர்நாடகா போன்றவற்றில் காணப்படும் மண் என்ன மண்ணுங்க? செம்மண். பஞ்சாப், ஹரியானா, ராஜஸ்தான் போன்ற மாநிலங்கள் எந்த பல்நோக்கு திட்டத்தின் மூலம் பயனடைகிறது? ஆன்சர் போடுங்க பார்க்கலாம். இது ஒண்ணு வராதுன்னு தெரிஞ்சு போச்சு. இதெல்லாம் நர்மதா, குஜராத், மகாராஷ்டிரா, சரி குஜராத், மத்திய பிரதேஷ் அந்த சைடு தான் இருக்கும். இது வந்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பக்ரானங்களும் வரும், இந்திரா காந்தியும் வரும். அப்போ ஆப்ஷன் சி தான் சரியான பதிலுங்க. சரிங்களா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, இதுக்கு ஆன்சர் அதுதான் வரும். அடுத்தது தவறான இணையை தேர்வு செய். நம்ம சொன்னோம்ல இந்த இடம்பெயர்வு வேளாண்மை, ஜூம் கல்டிவேஷன் சொல்லக்கூடியது. அஸ்ஸாம்ல என்ன இருக்கு, கேரளால இருக்கு, ஆந்திரால என்ன இருக்கு, ஒடிசால என்ன இருக்கு? அவ்வளவுதான். ஆப்ஷன் பி. ஒடிசால கிடையாது, இது மத்திய பிரதேசம் சொல்லிட்டு வருவாங்க. அடுத்தது ரெட்டிங்க. இது ஆப்பிரிக்காவை பூர்வீகமாக கொண்ட பயிர் எதுங்க? 88. ஆப்பிரிக்காவை பூர்வீகமாக கொண்ட பயிர் சோளம். 89வது. இந்தியாவில் 18 உயிர்கோள காப்பகங்களில் எத்தனை காப்பகங்கள் யுனெஸ்கோ மற்றும் மனித மற்றும் உயிர்கோள காப்பக திட்டத்தின் கீழ் வருகிறது அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. யுனெஸ்கோ மற்றும் மனித உயிர்கோள காப்பகத்தின் திட்டத்தின் கீழ் வருகிறதுனா எக்ஸாக்டா பார்த்தா நமக்கு என்ன வருது? 11 உயிர்கோள காப்பகங்கள் வருகிறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அடுத்தது 90வது. தவறான இணையை தேர்வு செய். உயிர்கோள காப்பகங்கள், அதன் மாநிலங்கள். கரெக்ட் கரெக்ட் கரெக்ட். உத்தரப்பிரதேஷ் கிடையாது, டி தான் தவறுன்றது தெரிஞ்சுக்கங்க. அடுத்து 91வது.
இந்திய வேளாண் ஆராய்ச்சி கழகம் தொடங்கப்பட்ட ஆண்டு? ஆப்ஷன் சி 1953. தேயிலை குறித்து சரியான கூற்றை தேர்ந்தெடு. சரியான கூற்றுல பாருங்க, செகண்ட் ஆப்ஷன்ல வாங்களேன். குறைந்த தொழிலாளர்கள் தேவை கண்டிப்பா கிடையாது. குறைந்த மழையாளர் தேவை கண்டிப்பா கிடையாது. அதிகமா மழை தேவை. தண்ணீர் தேங்கி இருக்க வேண்டுமா? தண்ணீர் தான் தேங்கி இருக்க கூடாது. அப்ப இவன் அனைத்துன்றது வந்துடாது. அப்ப என்ன ஆன்சர் வரும்? அப்படியே பார்த்தா எலிமினேஷன் பண்ணா ஏ தான் ஆன்சர் வருங்க. அடுத்தது, இந்தியாவில் தேயிலை உற்பத்தி செய்யும் முதன்மை மாநிலம் எதுங்க? அசாம் அப்படின்றது தெரிஞ்சுக்கணும். அடுத்தது, இந்தியாவில் குறைந்த அளவு காணப்படும் மண் வகை. இந்த எதிர்பார்க்கல சார். இதுக்கு நான் அதிகமா தான் சார் கேள்விப்பட்டிருக்கேன். குறைந்த அளவு மண் வகைன்னு நான் என்ன சொல்றது? உப்பு மற்றும் காரமண். 95வது. இந்தியாவில் மிக பழமையான பாசன முறை என்ன பாசன முறைங்க? ஏரி நீர் பாசனம் சொல்லக்கூடியதுதான் இருக்கு. அடுத்து 96வது. பெரும்பாலான பல்நோக்கு ஆற்று பள்ளத்தாக்கு திட்டத்தின் கீழ் முக்கிய நோக்கம் என்னங்க? இந்த அணைகள்லாம் இணைக்கிறது, அணை கட்டுறது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா முக்கிய நோக்கமா இருக்கிறது என்னன்னு கேட்டிருக்கேன். அவ்வளவுதான். நீர்மின் சக்தி மற்றும் நீர்ப்பாசனம். பஞ்சாப், ஹரியானா, இமாச்சல் பிரதேசம் போன்ற மாநிலங்கள் எந்த பல்நோக்கு திட்டத்தின் மூலம் பயனடைகிறது? பக்ரானங்கள் சொல்லிட்டு வருங்க. அடுத்தது, உலக காபி உற்பத்தியில் இந்தியா எத்தனாவது இடத்தில் உள்ளது? ஏழாவது இடத்தில் உள்ளது. 99வது. கர்நாடகா மாநிலம் காபி உற்பத்தியில் உலக அளவில் எத்தனை சதவீதத்தை கொண்டுள்ளது? கர்நாடகா மாநிலங்க காபி உற்பத்தியில இந்தியாவில் இருக்கு. எத்தனை சதவீதம் கேட்டிருக்கேன். 3.5%. லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், இரட்டை பயிரிட சாரி ரப்பர் பயிரிட ஏற்ற காலநிலை எது? இந்த லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் சொன்னோடனே கொஞ்சம் தங்களிப்பு ஆயிடுச்சு. கொஞ்சம் கரெக்டா சொல்லுங்க பார்க்கலாம். அவ்வளவுதாங்க. ஆப்ஷன் வெப்ப ஈரப்பத அயன மண்டல காலநிலையை கொண்டிருக்குன்னு சொல்றாங்க. காய்ஸ், இன்னைக்கு நாங்க என்ன பண்ணா உங்களுக்கு டோட்டல் மார்க் கேட்க பாட்டதில்ல சார். நான் வந்து இன்னைக்கு பர்ஃபெக்டா பண்ணிருக்கேன்னா ஐ எம் குட். தெரிஞ்சு தப்பு பண்ணது மட்டும் போடுங்க பார்க்கலாம். தப்பு பண்ணாமலாம் இருக்க மாட்டீங்க. தெரிந்து தவறு செய்தவை அப்படின்னா போடுங்க. அப்படி தவறே பண்ணனா ஐ எம் குட் அவ்வளவுன்னு போட்டுருங்க சார். குட், நல்லா பண்ணிருக்கேன், அவ்வளவுதான். உங்ககிட்ட நான் எதிர்பார்க்குற விஷயம் இனிமேல் மார்க் கேட்க பத்தில கமெண்ட் செக்ஷன்ல தெரிந்து தவறு செய்த கொஸ்டின்ஸ் போடுங்க. அப்படிலாம் நான் குட் நல்லா பண்ணிருக்கேன்றத தெரிவிங்க. ஏன்னா உங்களுடைய டேட்டாஸ் வந்து எனக்கு அதிகமா தேவைப்படுது. அதுக்கு தான் நான் கொஸ்டின் இன்னும் டஃப் பண்ணலாமான்னு யோசிப்பேன். ஓகேங்களா? ஓகேங்க, நன்றி.